UGTRB இங்கிலீஷ் யூனிட் 2ல சார்ல்ஸ் லேம்ப் எழுதின ட்ரீம் சில்ட்ரன்ங்கிற ஒர்க்கில் இருந்து தான் எம்சிக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. when was சார்ல்ஸ் லேம்ப் born? இவர் எப்போ பிறந்தாரு? February 10, 1775. where was சார்ல்ஸ் லேம்ப் born? லண்டன். அவர் பிறந்தது லண்டன்ல. at which school did சார்ல்ஸ் லேம்ப் study until 1789? 1789 வரைக்கும் அவர் எங்க படிச்சாருன்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஆக்சுவலாக அது ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது அது என்ன சொல்றது, ஒரு ஸ்கூல். அது who was the contemporary of சார்ல்ஸ் லேம்ப் at school? அந்த ஸ்கூல்ல அவருடைய கான்டெம்பரரி, அவர் கூட சக ஆள் இருந்தது யார் அப்படின்னா எஸ்டி கால்ட்ரிட்ஜ். அவர் அங்கிருந்து வந்தவர் தான். where was சார்ல்ஸ் லேம்ப் employed as a clerk from 1792 until 1825? இந்த காலகட்டங்கள்ல அவர் கிளர்க்கா எங்க இருந்தாரு? ஈஸ்ட் இந்தியா ஹவுஸ்ல. வாட் வாஸ் சார்ல்ஸ் லேம்ப்ஸ் ஃபேமஸ் சூடோனிம்? அவர் எந்த பேர்ல அவர் எஸ்ஏ எல்லாம் எழுத ஆரம்பிச்சார்னா ஈலியா, எஸ்ஏ ஆன் ஈலியா. The pseudonym Elia is suggested to be an anagram for what? அந்த ஈலியாவை திருப்பி போட்டீங்கன்னா a lie அப்படின்னு வரும். அதான் அவருடைய anagram. From whom did Lamb borrow the name Elia? இந்த ஈலியாங்கிற வேர்டை எங்க இருந்து அவர் எடுத்தாரு? An Italian fellow clerk at the South Sea House. Who is the cousin Bridget in Lamb's essay? The cousin Bridgetங்கிறவங்க அவருடைய எஸ்ஏஸ்ல யாரு? A sister Mary Lamb. Which magazine first published Lamb's essay under his famous pseudonym in 1820? 1820ல தான் அவருடைய சூடோனிம்ல எஸ்ஏஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அது எந்த மேகசின் அப்படின்னா the London magazine. Who was the editor of the London magazine who invited Lamb to contribute? John Scott. ஜான் ஸ்காட்ங்கிறவர் தான் லண்டன் மேகசினோடைய எடிட்டரா அந்த காலகட்டத்தில் இருந்தார். அவர் தான் வந்து லேம்பை இன்வைட் பண்ணி அவர் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவர் அவர் தான். Which 1823 collection contains a dream children, a reverie? இந்த ட்ரீம் சில்ட்ரனுக்கு இன்னொரு பேரு a reverie, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டா எஸ்ஏஸ் ஆஃப் ஈலியா. How did Lamb respond to criticism that his style was outdated? இவருடைய ஸ்டைல் எல்லாம் அவுடேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்றாரு? இவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு? Damn the ages, I will write for antiquity. Antiquity அப்படின்னா ட்ரெடிஷன், அந்த பழைமை இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். What was Lamb's first essay written under his pseudonym? இந்த சூடோனிம்ங்கிறது புனைப்பெயர். எந்த புனைப்பெயர்ல அவர் எழுதிட்டு இருக்காரு? ஈலியாங்கிற புனைப்பெயர்ல. ஸோ அந்த புனைப்பெயர்ல வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஏ என்னன்னு கேட்குறாங்க. Recollections of the South Sea House. Which book was the children's version of Odyssey published by Lamb in 1808? 1808ல குழந்தைங்களுக்காக அவர் வந்து புக் எழுதுறார். அதுதான் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் உலிசஸ். What is the subtitle of the essay Dream Children? Dream Children உடைய subtitle A Reverie. The essay relates the story of great mansion in which county? எந்த ஏரியாவை சேர்ந்தது அந்த mansion? Norfolk. What was the name of the house in Hertfordshire that Lamb describes? ஹெட்ஃபோர்ட்ஷயர்ல இருக்கக்கூடிய எந்த ஹவுஸ லேம்ப் வந்து இந்த எஸ்ஏவில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா பிளேக்ஸ்வேர். கிரேட் மேன்ஷனுங்கிறது நார்த்ஃபோக்கு, ஹெட்ஃபோர்ட்ஷயர்ல இருக்கக்கூடிய ஹவுஸோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்வேர். வாட் ஸ்டோரி வாஸ் carved on the old wooden chimney piece in the mansion? The children in the wood. The children in the wood. What did the foolish rich person replace the wooden mantelpiece with? The marble chimney piece with no story. Who was the great grandmother of the children in the essay? யார் அவங்க? Field. அவங்க பேர் வந்து Field. What was grandmother Field's role in the great house? அந்த ஹவுஸ்ல அவங்களுடைய ரோல் என்ன? She was the housekeeper. How was grandmother's Field funeral described? It was attended by a concourse of all poor and some gentry. Field was esteemed as the best dash in county during her youth. Dancer. She was a great dancer.
எப்போ? அவங்களுடைய யூத்ல. What disease eventually bowed grandmother field and caused her great pain? Cancer. She was suffering from cancer. What kind of fish did Elia watch in the fish pond? Days. அந்த ஃபிஷ்ஷோட கைண்ட் வந்து டேஷ். Which child in a dream is noted for splitting a plate of grapes? John. How is the elder brother John L described in his youth? அவன் எல்டர் பிரதர் பேரு ஜான் எல். அவன் எப்படி அவன் யூத்ல வந்து இருப்பாங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்பிரிட்டட் யூத் ஹூ ரோட் ஹார்சஸ். ரொம்ப அழகானவன், ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள ஒரு யூத், ஹார்ஸ்ல நல்லா பயணம் பண்றவன். What kind act did John L do for the young lame-footed Elijah? He carried him on his back for many a mile. உப்பு மூட்டை தூக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தூக்கிட்டு போறான். What physical affliction later affected John L? He became lame-footed. அவனுக்கு என்ன டிசீஸ்? lame-footed. How did Elijah feel when his brother John L died? He was consumed by a great sorrow and missed him all day long. So சகோதரன் இறந்தது அவனுக்கு ஒரு பெரிய வேதனை. Who is the real father of the dream children according to the disembodied voice? Bartram. What are the children revealed to be at the end of the essay? அந்த எஸ்ஸேயோட முடிவில் என்ன நடந்ததுன்னா, nothing, but it's a dream. What is the steadiest shores mentioned as the children disappeared? அந்த steadiest shoresங்கிறது லெத்தே. Where does Elijah find himself when he awakes? In his bachelor armchair. அவன் என்ன தூங்கி எந்திரிச்சு கண்டுபிடிக்கிறான், அவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, the bachelor armchair. Who is sitting by Elijah's side when he wakes up? அவன் எழும்போது அவன் பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது? Faithful Bridget. Bridgetங்கிறது ஏற்கனவே ஒரு எம்சிக்குள்ள பார்த்தோம், சிஸ்டர் மேரியை குறிக்குது. கொஷின்ஸ் இந்த மாதிரி அசோசியேஷன் ரீசனாகவும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அசோசியேஷன் அப்படின்னா கூற்று, ரீசன் அப்படின்னா காரணம், கூற்று காரணம். In the essay Dream Children, the children listen intently to the stories about their great grandmother field. ஸோ இந்த எஸ்ஏவில் அந்த சில்ட்ரன் எந்த ஸ்டோரிஸை வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய கிரேட் கிராண்ட்மதர் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. Children love to stretch their imagination to the conception of traditionary elders whom they never saw. அவங்க பார்க்காத முன்னோர்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். Both A and R are true. R is the correct explanation of A. Next question. Grandmother Field was a legal mistress and owner of the great mansion in Norfolk. She lived in the house as if it were her own and maintained its dignity for many years after the actual owner moved to the newer mansion. ஆனா கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்க இல்லையா ஃபீல்டு, அவங்க அந்த மேன்ஷனுடைய மிஸ்ட்ரஸ் கிடையாது, ஓனர் கிடையாது, ஏன்னா அவங்க ஹவுஸ் கீப்பர். ஆனா அது ரெண்டாவது பாயிண்ட் கரெக்ட், அவங்க அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அந்த ஓனர் வந்து ஒரு நியூவர் மேன்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஒர்க், அந்த ஹவுஸை, அந்த ஹவுஸ் கீப்பிங்கை நீட்டா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ், அசோசியேஷன் இஸ் ஃபால்ஸ், பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஷி வாஸ் ஹவுஸ் கீப்பர், நாட் அ மிஸ்ட்ரஸ் ஆர் ஓனர். இந்த வீடியோவில் சார்ல்ஸ் லேம் எழுதின ட்ரீம் சில்ட்ரனுங்கிற எஸ்ஏல இருந்தா எம்சிக்யூ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இதனுடைய டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.